காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கையை தூக்கி கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட இளைஞரின் கடைசி நேர கூக்குரலும் முயற்சியும். விரைந்து செயல்பட்ட காவலர்கள் நீச்சல் அடித்து உள்ளே சென்று இளைஞரை உயிரோடு மீட்டு வெளியே கொண்டு வந்த காட்சி. ஆந்திர பிரதேசம் பாபட்லா நகரின் சாகர் பஜாரில் கடல் பகுதியில் 32 வயதான நபர் ஒருவர் தனது நண்பர்களோடு அபாயகரமான பகுதி என சிகப்பு கொடி பொருத்தப்பட்டிருக்கும் அந்த ஆழமான கடற்கரை பகுதிக்கு சென்று வெகு நேரமாக கடலில் விளையாண்டு கொண்டிருந்த போது திடீரென ஆர்ப்பரித்து வந்த கடல் அலை ஒரு இளைஞரை அடித்து செல்ல அவரது நண்பர்களாலும் அவரை காப்பாற்ற முடியாமல் அங்கு காவல் பணியில் இருந்தவர்களிடம் உதவி கேட்க விரைந்து செயல்பட்ட ஆந்திர பிரதேச போலீசார் நீச்சல் அடித்து அந்த இளைஞரை உயிரோடு மீட்டு வெளியே கொண்டு வந்து ஆசுவாசப்படுத்தினர். தொடர்ந்து அபாயகரமான பகுதியில் நீச்சல் தெரியாமல், முக்கியமாக கடல் நீச்சல் தெரியாமல் யாரும் கடலில் இறங்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே ஏற முடியுமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆசீர்வாதி ரொம்ப நன்றிங்க ஐயா. சேலங்க ஐயா. வேலி போட்டு உயிர் காக்கும் சிவசேவையில் முதியவர். இல்லை நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையோட இந்த கம்பியெல்லாம் போட்டது நீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. 3825 அடி உயரம், வானம் தழுவி நிற்கும் லிங்க வடிவ கொண்டரங்கி மலை. இப்பதாங்க ஐயா போறேங்க ஐயா. சரி நன்றி. சரி. வலதுபுறம் போகணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்த வித்தியாச மலை. சுயம்பு லிங்கமும் தானாக சுரக்கும் சுனைகளும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கொண்டரங்கி மலை. லிங்க வடிவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மலையை பார்ப்பதற்கே தலை சுற்றும் அளவிற்கு வானம் தொட்டு லிங்க வடிவில் கம்பீரமாக நிற்கும் இந்த மலையை ஏற முடியுமா என பக்தர்களுக்கு சந்தேகம் எழலாம். ஆம், இந்த மலைக்கு செல்ல பல கட்டுப்பாடுகளும் உள்ளன. மலையில் ஏறுவதற்கு காலை மாலை சிறந்த நேரம் என்றும், சுவாச பிரச்சனை கொண்டவர்கள், இதய பிரச்சனை உள்ளவர்கள்